ஈஸ்வரா, இனி நீயே கதி. பரம்பொருளே, எங்களுக்கு அபயமளியுங்கள். நடந்ததையெல்லாம் நானும் அறிவேன். ஈசனே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் இந்த சங்கடத்திலிருந்து தாங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும். வலிமை இழந்த உங்களால் பார்க்கடலை தனியாக கடைய முடியாது. எனவே உங்களுக்கு துணையாக அரக்கர்களையும் அனுப்பி வைக்கிறேன். இருவரும் சேர்ந்து கடைவதன் மூலம் கிடைக்கும் அமிர்தத்தை சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள். எனது ஆணைப்படி நீங்களும் தேவர்களுடன் சென்று பார்க்கடலை கடையுங்கள். உத்தரவு ஈசனே. தங்கள் வலிமை அனைத்தையும் ஒன்று கூட்டி தேவர்களும் அரக்கர்களும் மேருமலையால் பார்க்கடலை கடைந்தனர். அதில் கிடைத்த அமிர்தத்தை அரக்கர்கள் மட்டுமே எடுத்துச் சென்றனர்.